போகலூர் தலைநகர் என்பது உறுதியாகின்றது. ஆனால் இந்த மன்னர் கிபி 1607 முதல் வழங்கியுள்ள செப்பேடுகளில் துகுவூர் கூற்றது குலோத்துங்க சோழன் நல்லூர் கீழ்ப்பால் விரையாத கண்ணடல் இருக்கும் என்ற தொடர் காணப்படுவதால் இவரது மூதாதையர் பூர்வீக இடம் விரையாத கண்டன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. மதுரை மன்னர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கரோடு ஏற்பட்ட தொடர்பு காரணமாக இந்த மன்னரை மதுரை நாயக்க மன்னர்களது தளவாயில்களில் ஒருவராக நியமனம் பெற்றதுடன் அதற்கான சிறப்பு பரிசில்களையும் சேதுபதி மன்னருக்கு பெற்றுத்தந்தது. இத்தகைய சிறப்பினை சேது மன்னருக்கு மதுரை மன்னர் வழங்கியதற்கு ஒரு பின்னணியும் இருந்தது. தென்பாண்டி நாடு முழுவதும் மதுரை நாயக்க மன்னருக்கு கட்டுப்பட்ட பகுதியாக இருந்தாலும் தூத்துக்குடி கடற்கரையில் உள்ள பரவர்களும் போர்த்துகீசியர்களும் நாயன்மாருக்கு கட்டுப்பட்ட குடிகளாக இருக்கவில்லை. ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக மன்னர் வளைகுடா பகுதியை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த போர்த்துகீசியர் கிபி 1658 தங்களது ஆதிக்கத்தை டச்சுக்காரர்களிடம் இழந்துவிட்டனர் என்றாலும் அவர்களது அதிகாரம் பாண்டிய நாட்டின் கீழ்கடற்கரையில் தொடர்ந்து வந்தது. அதனை அடுத்து நிறுத்தவோ எதிர்த்து அழிப்பதற்கோ மதுரை மன்னரிடம் போதுமான படைபலம் இல்லாத பரிதாப நிலை. போர்த்துகீசிய பாதிரியார்களிடம் ஞானஸ்தானம் பெற்ற பரவர்கள் போர்ச்சுகீஸ் நாட்டு மன்னர்களது குடிமக்களாக மாறினர். அந்த நாட்டு சட்டத்திட்டங்களையும் பரவர்களது குடியிருப்புகளான மணப்பாடு, பெரியதாழை, வீரபாண்டியப்பட்டணம், வேம்பூர் குடியிருப்புகளும் போர்ச்சுகல் நாட்டு வீரர்களது பாதுகாப்பிலும் இருந்து வந்தன. இந்த பரிதாப நிலை கீழ்கிடற்கரை முழுவதும் நீடித்ததால் மதுரை பேரரசிற்கு மிகப்பெரிய சோதனையாகிவிடும் என்பதை உணர்ந்து முத்துகிருஷ்ணப்ப நாயர் தமது போர்த்துகீசிய எதிர்ப்பு அணிக்கு மறவர் சீமையின் மன்னர் பயன்படுவார் என்ற சிந்தனை அவருக்கு இருந்தது மற்றும் இந்த பணிகளுக்கு மிகவும் பொருத்தமான வீரர் சேதுபதி என்பதை இன்னொரு நிகழ்ச்சி மூலம் மதுரை மன்னர் கண்டறிந்து இருந்தார். பொதுவாக அப்பொழுது ஸ்ரீரங்கத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடைப்பட்ட பாதையில் பயணிகளுக்கு கள்ளர்களினால் மிகுந்த இழப்பு ஏற்பட்டு வந்தது. மறவர் சீமையை பொறுத்தவரையில் ராமேஸ்வரம் பயணிகளுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாதவாறு சடையப்ப தேவரது சிறப்பான நிர்வாகம் கண்காணித்து வந்தது. மதுரை மன்னரது ராஜகுரு ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை சென்றபொழுது இதனை நேரில் உணர்ந்து தீர்த்த யாத்திரை முடித்தவுடன் மன்னருக்கு தெரிவித்திருந்தார். ஆதலால் சடையக்க தேவரது பேராற்றலில் மதுரை மன்னருக்கு அழுத்தமான நம்பிக்கை இருந்தது. திருப்பத்தூர் சீமை பட்டமங்கலம் பகுதியில் மதுரை மன்னருக்கு எதிராக கிளம்பிய அக்கிரமங்களை